லட்சுமி, அரசியல் காரணங்களுக்காக விஜயோடைய கைதை தவிர்க்குதா தமிழக அரசு? இதில் நிறைய அரசியல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே பெரிய அரசியல் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நேற்றைக்கு நீதிமன்றத்தில் வந்த அந்த அப்சர்வேஷனுக்கு பிறகு இப்போ ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் தாவேக தரப்பிலிருந்து அவங்க எந்த ஒரு ஒப்பீனியனோ இல்லை அவங்க தரப்பில் என்ன விளக்கமோ எதுவுமே அவங்க தரல. இன்னும் சொல்ல போனால் மதுரை பெஞ்ச்லேயும் எல்லா பெட்டிஷன்ஸையும் எடுத்துட்டாங்க, இங்கே மட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் எடுத்துட்டாங்க. எல்லா நேரத்துலையும் விஜய் மீது அல்லது விஜய்க்கு எதிராக அல்லது தாவேகாவுக்கு எதிராக எல்லா பெட்டிஷன்ஸும் எங்கெல்லாம் இருந்ததோ எல்லாத்தையும் நீதிமன்றம் நேற்றே எடுத்துருச்சு. இப்போ விஜய் தரப்பில் வாதாடுறதுக்கு கூட அங்கே வக்கீல்கள் இல்லை. மதுரை பெஞ்சில் மட்டும்தான் புசி ஆனந்துக்காக வந்த அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனில் மட்டும்தான் அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்க கிரவுண்ட்ஸையே அவங்க முன்வைக்கல. என்ன கிரவுண்டில் அவர் பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்ட கிரவுண்ட் மட்டும்தான், வேறு எந்த விதத்தில் இவங்க நிறைய சதிப்பினல்கள் இருக்குன்றத ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் கூட அவரோட வீடியோவில் அதை தான் சொன்னார், உண்மைகள் கூடிய சீக்கிரம் வெளிவரும் அப்படின்னு. அப்போ அந்த உண்மைகளை நேற்று கோர்ட்டில் சொல்லியிருக்கலாமே, அதற்கான லாயர்ஸ் கூட இல்லையா அவங்களுக்கு? ஏன் அதை பேசுறதுக்கு அவங்க தரப்புல இருந்து யாருமே வரல? அதற்கு பிறகு நீதிமன்றம் இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சிருக்கு. அந்த அப்சர்வேஷன்ஸை பார்க்கும்போது எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் எல்லாருமே இமீடியட்டா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா தாவேகா தரப்புல இருந்து இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட வரல. ஆதவர்ஜுனா மட்டும் பேசியிருக்காரு. ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. ஆதவர்ஜுனா இன்னைக்கு டேராடூன்ல இருக்காரு. ஆனா அவர் டெல்லி போனது 3 நாட்களுக்கு முன்பாக. இன்னைக்கு தான் இந்த வாலிபால் அசோசியேஷனோட ஆல் இண்டியா மீட்டிங் இன்னைக்கு டேராடூன்ல நடக்குது. ஆனா பாஸ்கெட்பால் அசோசியேஷனோட மீட்டிங் இன்னைக்கு தான் நடக்குது. ஆனா 3 நாட்களுக்கு முன்னாலே அவர் டெல்லியில போய் முகாமிட்டு இருக்கிறார். அதுவும் ஒரு ஸ்பெஷல் பிளைட்ல போறார். அப்ப தமிழ்நாடு அரசாங்கம், என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அன்னைக்கு அதாவது நாமக்கல்ல இருந்து கரூர் வரத்துக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் எடுத்தது. ஆனா கரூர்ல அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறி திருச்சி ஏர்போர்ட் போற கரூர் திருச்சி ஹைவே ரீச் பண்றதுக்கு அவருக்கு 20 நிமிஷம் தான் இருக்கு. 20 நிமிஷத்துல அந்த இடத்துல இருந்து வெளியில போயிடுறாரு. அப்போ அந்த நேரமே அவரை கைது செய்திருக்கணும் அல்லது விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கணும். தமிழக அரசு வேண்டும்னே செய்யல. ஏன்னா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. அவருக்கு ஏற்கனவே அவருக்கு ஒரு பெரிய அளவில் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு. அந்த பாப்புலாரிட்டி இன்னும் இதனால அவருக்கு இன்னும் சிம்பத்தி அதிகமாயிரும் அப்படின்ற எண்ணம் தமிழக அரசுக்கு இருந்தது. அதனாலதான் இப்ப இந்த சமீபத்தில் நடந்த இந்த வெளியில வந்த அறிக்கைகள், அதற்கு பிறகு நேற்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்தது. இதற்கு பிறகு இப்பவும் தமிழ்நாடு அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா, இதுல தமிழ்நாடு அரசாங்கம் விஜய்க்கான ஸ்பேஸை கொடுத்துடக்கூடாது அல்லது டிஎம்கே விஜய்க்கான ஸ்பேஸை இங்க கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு அவருக்கு ஒரு இந்த ஸ்டாம்பீடிக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் அவங்க யாருமே பேசல. இறந்து போனதுல கிட்டத்தட்ட 17 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் 11 குழந்தைகள். அந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் அவர்கள் செய்வதறியாமல் இருக்கிறார்கள். ஒருத்தரோட போட்டோ கூட வச்சு இதுவரைக்கும் ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட தாவேகா தரப்புல இருந்து இன்னைக்கு ஏதோ ஒரு மாவட்டத்துல மட்டும் கொஞ்சம் வெறும் ஒரு பேனர் மட்டும் வச்சு பூவெல்லாம் போட்டு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். ஆனா இது வரைக்கும் ஒருத்தரோட இறந்து போனவங்க போட்டோ ஒருத்தரோட போட்டோ கூட வச்சு விஜய் தரப்புலையோ அல்லது கட்சி நிர்வாகிகளோ யாருமே நேரடியாக சென்று சந்திப்பேன்னு விஜய் சொல்லியிருந்தார்ல. என்னைக்கு போவாரு? எப்ப போவார் சொல்லுங்க? 20 லட்சம் ரூபாய் கொடுத்தா எல்லாம் சரியா போயிருமா? விஜய் வீட்டுல தானே இருக்காரு. அவர் தானே சொன்னாரு, நான் சிஎம் சார் நான் வீட்டுல இருக்கேன், இல்லைன்னா என்னோட பனையூர் ஆபீஸ்ல இருப்பேன், என்ன மேல என்ன ஆக்ஷன் வேணாலும் நீங்க எடுக்கலாம்னு சொன்னார்ல. ஏன் நீங்க வீட்டுல இருந்தோ இல்ல பனையூர் ஆபீஸ்ல இருந்தோ வெளியில கிளம்பி நேரம் கரூருக்கு போங்களேன். போக கூட வேண்டாம், போன்ல பேசுங்களேன் அவங்க கிட்ட. ஏன் பேச முடியாது? அரசியல் கட்சி தானே நடத்துறீங்க. நேற்றைக்கு பெருமாள் முருகன் அவர்கள், அதாவது எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் ஃபேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டிருக்கார். அந்த பதிவுல எல்லாரும் கரூர் பத்தியே பேசுறோம். நாமக்கல், அவர் நாமக்கல் உள்ளூர் வாசி அப்படின்றதுனால நாமக்கல்ல என்ன நடந்தது அப்படின்றத அந்த பதிவுல கொண்டு வந்திருக்கார். அவர் சொல்றது திருச்சியிலிருந்து ரொம்ப சீக்கிரமே அவர் பேசக்கூடிய இடத்துக்கு அந்த திரையரங்கு பக்கத்துல அவர் வந்திருக்கலாம். ஆனா வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு பள்ளியில அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த பள்ளிக்கு போனப்போ அங்க இருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே அவரோட செல்ஃபி எடுத்துக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அதனால அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆனது இந்த பகுதிக்கு, பேச வேண்டிய பகுதிக்கு வர்றதுக்கு. அவர் பேச வேண்டிய பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே வெயில் காரணமாக நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க.
அங்க வந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் இருந்தார், அவங்க ஏற்பாடு பண்ண மருத்துவ முகாம்ல அவர் ட்ரீட் பண்ணதுனால பக்கத்துல இருந்த திரையரங்குக்குள்ளே எல்லாருமே ஓய்வெடுக்க அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா அதுல அவர் பதிவு பண்ணக்கூடிய இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா, மாவட்ட செயலாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் இது வரைக்கும் புசி ஆனந்த் அவர்களை மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க. இது வரைக்கும் விஜய் அவர்களை பார்த்து பேசினது கிடையாது. அதனால இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல நேரடியாக தலைவரை சந்திக்க முடியும், சந்தித்து ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். அப்படி ஒரு அன்பளிப்பு கொடுத்தா நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் போது அடுத்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்னு அவங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. அதனால மாவட்ட செயலாளருக்கு யாருமே ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இல்லாம கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறதோ அல்லது மக்கள் மத்தியில பேசக்கூடிய இடத்துலயோ இல்லாம அவங்களுடைய தலைவரை வரவேற்கிறதுக்கும் அவரோட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கும் அவருக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்குமா போயிட்டாங்க. இங்க வந்து நாமக்கல்ல இதுவே பெரிய சிக்கலாக இருந்தது. அப்ப கரூர் இன்னும் எப்படி இருந்ததுன்றத அவர் வந்து அதை விளக்குறாரு. மாவட்ட செயலர் மீதும் நடவடிக்கைன்னு தகவல் வெளியாயிருக்கு. சதீஷ்குமார் மீதும் நடவடிக்கை. சொன்ன மாதிரி விஜய் கைது அப்படின்ற விஷயத்தை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி சிம்பத்தி கிரியேட் ஆகுது அப்படின்னா, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்ப பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகட்டும், ஆதவர்ஜுனவாகட்டும், நிர்மல்குமார் ஆகட்டும், ஏன்னா ஆனந்தோடைய நிர்மல்குமாரோடைய முன்ஜாமீன் மனு ஏற்கனவே தள்ளுபடி நிராகரிப்பு. அப்ப அதற்கான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படலையே. ஆமா, தமிழக அரசு தரப்புல என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய தயக்கம் இருக்கிறது. தாவேகா தரப்புல யாராவது ஒருவரை கைது செய்தாலோ இல்ல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாலோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பத்தி வந்துரும், அதன் மூலமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அது நகர்ந்து போயிடும் தலைவர்களையும் கூட. ஆமா, அதனால ஆனா ஒண்ணு மட்டும் சரியாக செய்திருக்கிறது, நீதிமன்றத்தின் மூலமாக தமிழக அரசு ஒன்றை மட்டும் சரியாக செய்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு சுத்தி இருக்கக்கூடிய அவருடைய பலம் எதேதோ, அதாவது புசி ஆனந்தாக இருக்கட்டும் அல்லது ஒரு 4-5 நிர்வாகிகள் தான் இருந்தாங்க, அந்த 4-5 பேர் மீதும் வழக்குகள் போடப்பட்டு அவங்க எல்லாருமே வந்து எந்த விதமான மக்கள் சந்திப்புகளையோ அல்லது நேரடியாக வெளியில வந்து பேச முடியாத அளவுக்கு அவங்க வந்து முடங்கி போயிருக்கிறார்கள் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தவைக்க தரப்பிலிருந்து ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் செயல்பட்டு இருக்கலாம். ஏன் ஆன்டிசிபேட்டரி பெயில் நிராகரிக்கப்பட்டா என்ன, அவர் தான் சொன்னாரே கைது பண்ணுங்க அப்படின்னு, யாரை வேணாலும் கைது பண்ணிருக்கலாம். இப்ப வரைக்கும் அந்த அருணா ஜெகதீசன் கமிட்டிக்கு இப்ப வரைக்கும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடல, ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டாங்க, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடல. ஏன் இன்னும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடல? அரசாங்கம் இது எல்லாத்தையும் செய்திருக்கணும் இல்லையா? அருணா ஜெகதீசன் கமிட்டி வேற, எஸ்ஐடி வேற. அருணா ஜெகதீசன் கமிட்டி எதுக்குன்னா இந்த என்னென்ன காரணங்களால இது நடந்தது, இனி வந்து இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போறாங்க. அதுதான் ஒரு கமிஷனோட வேலை. ஆனா எஸ்ஐடி வந்து விசாரித்து யாருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத எஸ்ஐடி தான் சொல்ல போறாங்க. எனக்கு தெரிந்து பாரதிய ஜனதா கட்சியின் உன்னுடைய பிடியிலோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக செயல்படக்கூடிய இடத்திற்கு தாவேகா எப்போதோ நகர்ந்து விட்டதுன்னு புரியுது. நம்ம தொடர்ந்து பேசலாம்.